வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரண்டையும் மிளகும் சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போறோம். அப்புறம் பருப்பு தொகையல், அவரைக்காய் வந்து கூட்டு பண்ண போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். பிரண்டை தொகையல் வந்து ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து மிளகு சேர்த்து நம்ம பிரண்டை குழம்பு பண்ண போறோம். பிரண்டை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது, எலும்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ராக்சர் ஆச்சு. எனக்கு கூட கை ஃப்ராக்சராக இருந்தது. அப்போ நான் வந்து இந்த பிரண்டை தொகையில் அடிக்கடி வந்து பண்ணி சாப்பிட்டேன். ஏன்னா வந்து அப்போதான் எலும்பு வந்து சீக்கிரமாக கூடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால வந்து அது ரொம்பவே நல்லது. அது மட்டும் கிடையாது, ரத்த ஓட்டத்தை வந்து ரொம்ப சீராக்கும். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி சைக்கிள் வரும்போது வயிற்று வலியெல்லாம் வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லது. இப்போ பிரண்டை மிளகு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரண்டையை கையில் வந்து நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லெண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்க, இல்லைன்னா கையெல்லாம் அரிக்கும். அது எப்படி கட் பண்ணோன்னா, லைட்டாக ஓரத்தில் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த ஷார்ப்பை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணிங்கன்னா போதும். இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். இதில் தெரியும், சரிதா? கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது என்னென்னலாம் வறுக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், அதுவும் அளவோடு சொல்லிடுறேன். நான் 2 டீஸ்பூன் வந்து எள்ளு, மிளகு காரம் மட்டும்தான், அதனால் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், நான் வரமிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சம். ஸோ வரமிளகா ஆப்ஷனல், நம்ம வேணும்னா இந்த மிளகையும் வரமிளகாயும் பார்த்துட்டு போட்டுக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ எப்படி வறுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு 2 எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், அப்புறம் 2 வரமிளகா, துவரம்பருப்பு, மிளகு, இது கொஞ்சம் வறுபடட்டும். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்த உடனே எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ எடுத்துருவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து பிரண்டையை வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்க, நல்லா வதங்கிடுது. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் சனிக்கிழமை வந்து சித்ரா ஸ்டிச்சிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் என்னென்னா, நாங்கள் வந்து ஆஃபர் சொல்ல அவர் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாரு. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சல்வார் ஒரு 5 செட்டு சல்வார் தைச்சிங்கன்னா அதில் ஒரு சல்வாரோட காஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவர் பண்ணித்தரார். சல்வார்னு இல்லை, நீங்கள் 5 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சல்வாரும் ஃப்ராக்கும் எக்ஸல் மேட்ச் பண்ணி தைச்சிக்கலாம். எப்படி நீங்கள் தைச்சிட்டாலுமே எல்லாத்துலேயுமே வந்து ஒரே அதாவது ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ ஏதாவது ஒன்று வந்து அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணித்தராரு. இதை நாங்கள் மென்ஷன் பண்ணல, ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். இதை தவிர நாளைக்கு வந்து சல்வார் சிலதெல்லாம் வந்து ஒரு டிசைன் பண்ணி தைச்சிருந்தார் இல்லையா, ஸோ அதோட வீடியோ வந்து நாளைக்கு ஊர் உலகம் சேனலில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுக்குமே வந்து இதே ஆஃபர் வந்து அப்ளிகபிள் தான். ஸோ இப்போ வந்து 6 இருக்கும், நம்ம வந்து பார்த்துருவோம். இதை அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த சாரியும் ப்ளவுஸும் வந்து, இந்த ப்ளவுஸ் அங்கே ஸ்டிச் பண்ணதான், சாரி அங்கே எடுத்தது. இது வந்து சாட்டின் கிளாத் இந்த சாரி. ப்ளவுஸ் வந்து கலம்காரி ப்ளவுஸ் வந்து நான் வந்து மேட்ச் பண்ணி தைச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுவும் அங்கே தைச்சது தான். ஒரு வாட்டி பார்த்துருப்பீங்க, ரெட் கலரில் வந்து கலம்காரி ப்ளவுஸ் போட்டு ரெட் கலரில் ஒரு சாரி ஒன்று கட்டியிருந்தேன். இது வந்து க்ரீன் கலரில் பாருங்க. நம்ம வறுத்த சாமானை வந்து அரைச்சுண்டாச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு கிண்ணத்துல வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதுவும் வந்து காஞ்சிட்டு, நம்ம வந்து கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா கடுகு, அப்புறம் கருவேப்பிலை. ஏன்னா நம்ம வந்து பெருங்காயம் வெந்தயம் எல்லாமே வறுத்தே அரைச்சாச்சு. ஸோ அதனால அதெல்லாம் எதுவும் போட வேண்டாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்கணும். ஆனால் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ புளி தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம்.
அரைச்ச விழுதை சேர்த்துருங்க. தண்ணி விட்டு அலம்பி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விடணும். தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் வெல்லம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். நாம நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு குழம்பு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கூட்டுக்கு வந்து அவரைக்காயும் பாசிப்பருப்பும் வெந்துட்டு இருக்கு. அது வேகட்டும். பிரண்டை பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து உடம்புக்கு நல்லது. ஏதாவது ஒரு ஃபார்மட்ல இந்த பிரண்டை வந்து சில பேர் தொகையெல்லாம் அரைக்கலாம், இல்லைன்னா தொக்கா கூட பண்ணி வச்சுக்கலாம் நாம, இல்லைன்னா வந்து நீங்க குழம்பு கூட பண்ணிக்கலாம். சரி, ஏதாவது ஒரு ஃபார்மட்ல வாரத்துல ஒரு நாள் வந்து கிடைச்சது, உங்க வீட்லயே இருந்தது பிரண்டை அப்படின்னா டெஃபினட்டா வந்து அதை யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லது. இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவரைக்காய் கூட்டு தானே பண்ண போறோம். அதுக்கு நார்மலா வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இதுதான் நான் வந்து அரைச்சி விட போறேன். இப்ப அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். நம்ம பிரண்டை குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. பிரண்டை மிளகு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த மழைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பிரண்டை நான் சொன்ன மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இந்த மிளகு குழம்புல சேர்த்து நீ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்டா இருக்கும். தெரியவே தெரியாது. பிரண்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்க கூட கரெக்டா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஏன்னா அது தெரியவே தெரியாது. இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுடைய இதை ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப. இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு அவரைக்காயெல்லாம் வேக வச்சிருந்தோமா, நல்லா வெந்துடுது. ஸோ அரைச்சதை நம்ம சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இல்லை கொஞ்சம் இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இன்னும் பருப்பு தொகையில் அரைக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே கடாயிலேயே கூட்டுக்கு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பு தொகையில் மட்டும் அரைச்சிக்கலாம். மிளகு குழம்பு எடுத்து ஓரமா வச்சிருக்கணும். எப்பயும் போல தேங்காய் எண்ணெய் தாளிக்க போறோம். கூட்டுக்கு மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அவ்வளவுதான். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கூட்டுக்கு வந்து பெருங்காயம்லாம் போட்டே வேக வச்சுட்டோம். அதனால பெருங்காயம்லாம் இப்ப தாளிக்கும் போது சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன பண்ண போறோம்னா இதே கடாயிலேயே வந்து தொகையலுக்கு, பருப்பு தொகையலுக்கு வறுத்துக்கலாம் நாம. ஸோ அதுக்கு வந்து பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயம், அப்புறம் ஒரே ஒரு வரமிளகா, துவரம்பருப்பு, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதில் நான் வந்து ஒரு 2 பல்லு பூண்டு சேர்க்குறேன். பூண்டு வந்து டோட்டலாக ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் பூண்டு சேர்த்துட்டா போதும். பட் நல்லா இருக்கும். பூண்டு சேர்த்து அரைக்கும் போது அது வேற மாதிரி இருக்கும், பூண்டு சேர்க்காம அரைக்கும் போது அது வேற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்னைக்கு பூண்டு சேர்த்து தான் அரைக்க போறேன். 2 பல்லு பூண்டு சேர்க்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துருவேன். எல்லாம் வறுபட்டுருது. தேங்காய் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆஃப் பண்ணிடுறேன். சும்மா அந்த சூப்லேயே பிரட்டி எடுத்துக்கலாம். நம்ம தொகையலுக்கு வறுத்தது இதெல்லாம் ஆறிடுது. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். நம்மளுடைய பருப்பு தொகையிலும் ரெடி ஆயிடுது. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய பருப்பு தொகையில் வந்து ரெடி ஆயிட்டு. ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. பிரண்டை போட்ட மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் கூட்டு, பருப்பு தொகையில், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து பிரண்டை குழம்பு இப்படி பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்பயும் சொல்கிறது தான், நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு பெசிஞ்சுட்டு அந்த பருப்பு தொகையில் தொட்டுண்டு இல்லை சுட்டு அப்பெல்லாம் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த மழைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் சிலோன் ரொட்டி தான் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பண்ணுறதுனால உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சம்பல் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு பிசைஞ்சிடுவோம். அதுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இது மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் இது. இதில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது. நம்ம 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கலாம். அதெல்லாம் நமக்கு எப்படி தேவையோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிடுவோம். பாருங்க, மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து தளர பிசைஞ்சிக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து தட்டை தான் போடுறோம். நாம இதை இடலாம் போறது இல்லை. ஸோ தட்டை போடுறோம் நாம. நான் வந்து ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்க. ஒரு சின்ன தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். தேங்காய் மாவு அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி எவ்வளோ அந்த ரொட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை உரமா வச்சுட்டு தொட்டுக்கிறத ரெடி பண்ணிடலாம். இப்போ தொட்டுக்கிறது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேங்காய், இதுவும் நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். நாம ஆமா வேணுங்கிற அளவு. இவ்வளவுதான் அளவெல்லாம் கிடையாது. தேங்காய் ஆமா, நான் இஞ்சி சேர்க்கல. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் தான். உப்பு ஃபர்ஸ்ட் சேர்த்துருவோம். தேவையான உப்பு. அப்புறம் வரமிளகா பொடி. இது வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடும். இது வந்து விப்பர்ல விட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டுனா போதும். நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்மளுடைய சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம ரொட்டி வந்து தட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை ஆரம்பிச்சுக்கலாம். தட்டிக்கலாம். ஒரு வாழை இலையோ இல்லைன்னா பட்டர் பேப்பரோ தட்டிக்கலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டா கூட அதுலேயே கூட தட்டிக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் பண்ண போகிறேன். ஒரு வேக வச்சிருக்கோம், அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து அடுத்ததை தட்டிக்கலாம். திருப்பி போட்டுடலாம். இப்பதான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் விடணும். இந்த பக்கமும் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் வேற சேர்க்கிறோம். தேங்காய் எண்ணெயில வேற பண்றோமா, நல்ல வாசனையா இருக்கும். இது வந்து காலகாலமா அவங்க வந்து ஸ்ரீலங்கன் ரொட்டின்னு சொல்லிட்டு மைதா மாவுல தான் பண்ணுவாங்க. அதுல பண்ணாதான் டேஸ்டா இருக்கும். கோதுமை மாவுல பண்ணா நல்லா இருக்காது. நான் இது வரைக்கும் கோதுமை மாவுல ட்ரை பண்ணதில்லை. அந்த மாதிரி தேங்காய் எல்லாம் போட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த மைதா மாவுல பண்ணாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா வெந்து வரணும்ல. வெந்தெடுத்து நல்லா கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அடுத்ததையும் போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நம்மளுடைய ரொட்டியும் சம்பலும் வந்து ரெடி ஆயிடுது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது காம்பினேஷன் இதுதான். இந்த சம்பல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிரெட்டுக்கு நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி வந்து சித்ராஸில் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ, அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ, டிசைன் வீடியோ வந்து நான் போன வாரம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஆஃபர்ஸ் எல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஆஃபர் இருக்குது. அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 5 ப்ளவுஸாக தைச்சிங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் ஃப்ரீ. அதே மாதிரி 5 சுடிதார் தைச்சிங்கன்னா அதில் ஒரு சுடிதாருக்கு ஃப்ரீ. அது மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் மாம் அண்ட் டாட்டர் ஃப்ராக் தைச்சிங்கன்னா அது மாதிரி தான். ஸோ எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்குது. நாளைக்கு வந்து சுடிதார் டிசைனோட அப்புறம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காது, சுடிதார் டிசைன் எல்லாமே வரும். நாளைக்கு வீடியோவில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் சித்ராஸ் வல்சராபாக்கம்ல இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய நம்பர் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி போன வாரம் நான் போட்ட வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் தரேன். திருப்பிட்டு முடிச்சிருவோம்.
இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் வந்து அதாவது பிரண்டை குழம்பு, பிரண்டை தொகையில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். பிரண்டை மிளகு குழம்பு பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.